ருத்ராட்சம் பொதுவாக வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான். இது ஒரிஜினலான டூப்ளிகேட் தானான்னு பார்க்கறதுக்கு காப்பருக்கு மேலே இதை வச்சு பார்க்கும்போது இந்த மின்காந்த சக்தியை அதை நல்லா இழுத்து காட்டும். ருத்ரம்னா சிவபெருமான், அட்சம்னா அவர் கண்ணி, ரெண்டு சேர்ந்து இருக்கிறது தான் ருத்ராட்சம். இதில் ஒரு முகமும் 16 முகமும் அவருடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. 2 முகத்துக்கு குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். 3 முகம் வந்து அக்னி பகவானுக்குரியது, 4 முகம் வந்து பிரம்மனுக்குரியது, 5 முகம் உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது, 6 முகம் வந்து முருகனுக்குரியது, 7 முகம் வந்து லட்சுமிக்குரியது, 8 முகம் வந்து விநாயகருக்குரியது, 9 முகம் வந்து அம்பாளுக்குரியது, நவசக்தின்னு சொல்கிறது, 10 முகம் வந்து மகாவிஷ்ணுக்குரியது, 11 முகம் வந்து ஆஞ்சநேயருக்குரியது, 12 முகம் சூரிய பகவானுக்குரியது, 13 முகம் வந்து இந்திரனுக்கும் மன்மதனுக்கும் உரியது, 14 சதாசிவம்னு சொன்னேன். எதிர்காலத்தை பற்றி திட்டமிடக்கூடிய சக்தி, சீக்கிரமாக முடியக்கூடிய வழிகளையும் அது காட்டி இது பண்ணக்கூடியது. ருத்ராட்சம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கக்கூடியது. நெகட்டிவ்ல பூரா எடுத்து குலதெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடியது கருங்காலி. இதில் ஒரே ஒரு ருத்ராட்சத்தில் மட்டும் துதிக்கை கொண்டு. ஆமாம், இங்கே இது விநாயகருடைய துதிக்கை. ஓகே, இதுக்கு பேரே விநாயகர் ருத்ராட்சம்னு பேர். இப்போ ருத்ராட்சம் போட்டுக்கோம்னா உடம்புல கிடக்குது, இந்த கையை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாயா. ஏன்னா இது ரெண்டும் வந்து டச் ஆகும்போது அந்த மின்காந்த சக்தி டெவலப் ஆகுது. பனாரஸ் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் 32 ப்ரொஃபஸர்ஸ் ருத்ராட்சத்தில் நான் சொன்னக்கூடிய இந்த மின்காந்த சக்தி எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் இது பண்ணி விஞ்ஞான பூர்வமாக இது வந்து வேலை செய்யுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நேயர்களுக்கு வணக்கம். நான் தினேஷ். சமீப நாட்களில் ஸ்பிரிச்சுவாலிட்டியை நோக்கி நிறைய மக்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ருத்ராட்சம் வந்து ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணுது. அப்படி இருக்கும்போது ருத்ராட்சத்தை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்ச சோமசுந்தரம் ஐயா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சிவஹம்சம் அப்படின்ற கடையில் தான் நம்ம இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. ருத்ராட்சன்ற ஒரு விஷயம் வந்து சிவனை நோக்கி போகக்கூடிய பக்தர்கள் மத்தியில் ரொம்ப பெருசாக பேசப்படுது. ருத்ராட்சத்துலேயும் பல முகங்கள் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பொதுவான கேள்வி தான் இப்போ நிறைய பேருக்கு அதுக்கான ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு. ருத்ராட்சம் வந்து போடலாம், பெண்களும் போடலாம், ஆண்களும் போடலாம், எல்லாரும் போடலான்னு வந்துருச்சு. ஆனால் அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்றது தெரில. ஏன்னா நிறைய இடத்துல வாங்குறாங்க, நிறைய இடத்துல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ருத்ராட்சத்தை எப்படி பார்த்து வாங்கணும்? ருத்ராட்சங்களை முதல்ல நமக்கு என்ன முகம் தேவைங்கிறத முதல்ல முடிவு பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அந்த முகத்தினுடைய கோடுகளை எண்ணி பார்க்கணும். 5 முகம்னா 5 கோடு இருக்கும், 7 முகம்னா 7 கோடு இருக்கும். இது ஒரிஜினலான டூப்ளிகேட் தானான்னு பார்க்கறதுக்கு உள்ளுக்குள்ளே வந்து 7 முகமான 7 அறைகள் இருக்கும். உள்ளுக்குள்ளே 7 விதைகளும் இருக்கும். இது இயற்கையானது. செயற்கையானது ருத்ராட்சம் இயற்கையாக இருக்கும். ஆனால் இவங்க ஒரு 5 முகமோ 4 முகமோ ருத்ராட்சத்துக்கு மேலே 2 கோடோ 3 கோடோ போட்டால் விலை கூட விற்கலாம். அதுக்காக கைனால டெக்னிக்காக வந்து கோடு போட்டுருவாங்க, இயற்கையாக இருக்க கோடு மாதிரி. அந்த கோடு எப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக உள்ளது டிஜிட்டல் எக்ஸ்ரே. டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுத்திங்கன்னா மேலே எத்தனை முகங்கள் இருக்கோ அத்தனை அறைகளை உள்ளே இருக்கிறத காட்டும். டிஜிட்டல் எக்ஸ்ரேங்க சாதாரண எக்ஸ்ரே இல்லை. மிஷினுடைய இம்பார்ட்டன்ட் மெயின்யூட் பார்ட்கள் இருக்கு இல்லையா, அதை பூரா டீட்டெயிலாக செக் பண்ணக்கூடிய இதுதான் சொல்லக்கூடியது. புரியுது. இதுதான் டிஜிட்டல் எக்ஸ்ரேவாயா? ஆமாய்யா. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்களா எத்தனை முகங்கள் இருக்கோ அத்தனை அறைகளும் உள்ள இருக்கும். உங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்ட பார்க்கும்போது கிளியராகவே விதைகள் இருக்க பாருங்க உள்ள. இப்படி இருந்தா இது வந்து ஒரிஜினல். புரியுது. ஜென்ரலாக இப்போ டிஜிட்டல் எக்ஸ்ரே நம்ம எடுத்தோம், ஒரு மனுஷங்களுக்கு எடுக்கிற மாதிரி ருத்ராட்சத்துக்கும் நம்ம எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தா தான் விஷயங்கள் புரியுதுன்னு இருக்கு. ஆனால் எல்லாராலையும் டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்க முடியாது. அந்த கட்டத்தில் நம்ம ருத்ராட்சம் எப்படி கரெக்டாக இருக்குன்னு அவங்க அப்படி சந்தேகப்பட்டு கேட்டாங்க அப்படின்னா காப்பர் தகடு இல்லைன்னா காப்பர் காத்திரமோ அது ஏதோ காப்பர்னால இருந்ததுன்னா அந்த மின்காந்த சக்தியை ஈர்க்கக்கூடிய சக்தி நிறைய உண்டு. நம்ம மின் வயருக்கெல்லாம் ஆதி காலத்தில் காப்பர் தான் போடுவோம். இடையிலாம் இப்போ மெட்டலை மாற்றிருக்கிறோம். காப்பருக்கு 10% அந்த எனர்ஜியை இழக்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால் காப்பருக்கு மேலே இதை வச்சு பார்க்கும்போது இந்த மின்காந்த சக்தியை அதை நல்லா இழுத்து காட்டுது. இந்த டெஸ்ட் போக முடியாதவங்க இந்த மாதிரி வச்சு பார்த்து ஒரிஜினல் தெரியலாம். காப்பர் இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம். ஆமாம். இப்போ இது ஒரிஜினலானு காட்டுங்களேன், எப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். ஏதோ ரொட்டேட் ஆகுதுல்ல. ஸோ அது டேர்ன் ஆகுறது நம்மளால் உணர முடியும். ஆமாம். ஒரு உண்மையான ருத்ராட்சம் கிடைக்கும் அப்படின்றது உங்கள் கடையில் வந்து உறுதியாக சொல்லலாம். ஆமாம். ஐயா, இப்போ ருத்ராட்சத்தில் பல முகங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20க்கு மேலே 21 இருக்கா? 21 வரையில் இருக்குது. 21 முகம் 21 வரையில் இருக்குது. அதோட திருச்சுதின்னு ஒன்று இருக்குது. 3 ருத்ராட்சம் ஒன்றோட ஒன்று இயற்கை இணைஞ்சிருக்கும்.
அந்த ருத்ராட்சம் என்ன மாதிரி ஒரு பவர்? இப்போ அந்த நீங்க சொல்ற அந்த 3 ருத்ராட்சம் கனெக்ட் ஆனது என்ன மாதிரி ஒரு பவரை கொடுக்கும்? அது சிவன், பிரம்மா, விஷ்ணு மும்மூர்த்தியுடையும் குறிக்கக்கூடியது அந்த 3 ருத்ராட்சம். 3 ருத்ராட்சம். இந்திரமாலைக்கு வந்து அவங்களுடைய ஆசி இருக்கணுங்கிறதுக்காட்டம் அந்த 3 பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னால எந்த விதமான இதையும் இல்லாமல் அவங்க ஒரு இந்திர வாழ்க்கை வாழ்வாங்கன்னு. ருத்ராட்சம் பொதுவாக வந்து சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து உருவானது. அது ஒரு முகமும் 14 முகமும். மற்றதெல்லாம் வந்து அவருடைய கண்ணுல இருந்து ஆனந்த கண்ணீர்ல இருந்து உருவானது. மக்களுக்காக நன்மைக்காக உட்காந்து தியானம் பண்ணுறாரு. போன ஜென்மத்தில் ஏதோ அவங்க தோஷங்கள் பண்ணியிருப்பாங்க, இந்த ஜென்மத்தில் அதனால் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு விடுதலை கொடுக்கணும் அப்படின்னா ஆன்மீக சக்தி ரூபமாக சிவபெருமான் இப்படி கொடுக்குறாரு. ருத்ரம்னா சிவபெருமான், அச்சம்னா அவர் கண்ணீர், ரெண்டும் சேர்ந்ததுக்கு பேர் தான் ருத்ராட்சம் அப்படின்னு பேர். ருத்ராட்சத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி நெத்திக்கண்ணில் ஒரு முகமும் 16 முகம். 14. ஸோ 1ம் 14 அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வாடுறதுனால அதுக்கு பவர் ஜாஸ்தி, எக்ஸ்க்ளூசிவ் பவர் கொடுக்கும். அதை ஒரு முகம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல பலத்தை கொஞ்சம் எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்கும். பொதுவாக எல்லா ருத்ராட்சத்துலையுமே மின் காந்த சக்தி, அந்த மின் காந்த சக்தி நம்ம உடம்புல அணிஞ்சிருக்கும் போது அது உடம்புல பட்டுக்கிட்டே இருக்கும்போது நரம்பு மண்டலத்தை எழுப்புது. நரம்பு மண்டலத்தை எழுப்பும்போது ரத்த ஓட்டம் சீராகுது. இந்த ரெண்டு பெர்ஃபெக்ட் ஆகல டிசிஷன் எடுக்கக்கூடிய மூளை பெர்ஃபெக்ட் ஆகிடும். அதனால அந்த ருத்ராட்சம் போடும்போது எப்பவும் உடம்புல கிடந்துக்கிட்டே இருக்கிறது நல்லது. ராத்திரி நேரத்தில் படுக்கும்போது வேணால் காட்சி வச்சுக்கலாம். மற்ற நேரத்தில் அப்படியே கிடந்தது அப்படின்னா அந்த மின்காந்த சக்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதோட இது ஏங்கிக்கிட்டு வரும். ஒன்றுக்கு சொன்னேன் 14 என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு பேரு சதாசிவம்னு பேர். தெய்வமணிங்கிற பேரு அதுக்கு அடிஷனலாக உண்டு. மற்ற எல்லாத்துக்கும் ருத்ராட்சம், தெய்வமணிங்கிற பேரு அதுக்கு உண்டு. அந்த ருத்ராட்சத்தை தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு இருந்தாங்கன்னா இந்த இடத்துல நெற்றிக்கண்ணு இருக்கு, இது கிட்ட இப்படி வச்சுட்டு இந்த ஒரு விரலால் பிடிச்சிக்கிட்டு அவங்க தியானம் பண்ணாங்கன்னா அவங்க தியானம் பண்ணக்கூடிய தெய்வங்களே காட்சி கொடுத்தாலும் கொடுக்கும். நான் வந்து பூம்புகார் தெரியுமா உங்களுக்கு? பூம்புகார் அதில் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆகினவன். இப்போ இந்தியாவுடைய பல ஸ்டேட்டுகளுக்கெல்லாம் நான் எக்ஸிபிஷன் போடுறதுக்காக பூம்புகாருக்காக அடிக்கடி போவேன். அது போகும்போது ஒவ்வொருடைய கலாச்சாரங்கள் அது இதை பற்றின விஷயங்கள் அது இதெல்லாம் எனக்கு நிறைய தெரிய ஆரம்பிச்சிது. அப்போ ரிட்டையர் ஆக விட்டு நம்ம சும்மா இருக்க முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அதுக்காக வந்து இதனுடைய விவரங்கள் இதெல்லாம் வந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு. டெல்லிக்கு போயிருக்கும்போது பனாரஸ் யூனிவர்சிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பழமையான, இந்தியாவுக்கு பழமையானதோட மட்டும் இல்லை உலகத்துக்கே முதன்மையான யூனிவர்சிட்டி அது. அதில் 32 ப்ரொஃபஸர்ஸ், இன்டர்நேஷ்னல் ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்து ருத்ராட்சத்தில் நான் சொன்னக்கூடிய இந்த மின்காந்த சக்தி எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் இது பண்ணி விஞ்ஞானபூர்வமாக இது வந்து வேலை செய்யுங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட ரெஃபரன்ஸ் என்கிட்ட புக்காகவே இருக்குது. ஸோ ருத்ராட்சத்தில் ஒரு பவர் இருக்குது. ஆமாம், அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய வழிகளும் அவங்க ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இது விஞ்ஞானிகள் தான் நிறைய அணிவாங்க. அதில் இவங்க வந்து கண்டமானிக்கு டூப்ளிகேட் அதையெல்லாம் இது பண்ண ஒரிஜினல் எதுன்னு தெரியுதுக்காக அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதில் ஒரு சப்ஜெக்ட் அனலிட்டிக்கல் ரிப்போர்ட்டுனே இருக்குது. அதில் என்ன மாதிரி இந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணணும், என்ன செய்யணும், வைக்கணும் அப்படிங்கிறதும் அதில் ஒவ்வொரு முகத்துக்கும் மூளையினுடைய ஒவ்வொரு பார்ட்டை இயக்கக்கூடிய சக்தி. அப்படி இயங்கும்போது அந்த ருத்ராட்சத்தை பலனை நான் சொல்லும்போது அதை கவனிச்சுங்க. அப்போ மூளையில் ஒவ்வொரு பார்ட்டை இயங்கும்போது அந்த தெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிற அந்த செயலை வெற்றிகரமாக முடிக்க முடியும். இதுதான் ருத்ராட்சத்துடைய பொதுத்தன்மைகள். இப்போ பொதுவாக நிறைய பேர் அணிஞ்சு இருக்கக்கூடியது 5 முக ருத்ராட்சம் தான் நிறைய பேர் வந்து அணிகிறாங்க. 5 முக ருத்ராட்சம் வந்து நீங்கள் சொன்னீங்க அது வந்து டூப்ளிகேட்டே வராதுன்னு, அது எவ்வளோ தூரம் உண்மையா? ஏன்னா இருக்கிறதுல விலை கம்மியானது. டூப்ளிகேட் போடணும்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். அந்த கோடு போட வைக்க அது இதாகும். அதை போட்டு இந்த வரைக்கும் அவனால விற்க முடியாது. அதான் 5 முகம் சேஃப். ஆமாம், 5 முகம் வந்து எல்லாரும் போடக்கூடியது. பஞ்சபூதங்களுடைய ஐக்கியம், அதாவது திடம், திரவம், வாயு, அக்னி, ஆகாயம். இந்த 5 சக்தி நம்ம உடம்புல இருக்கு. திடம்னா நம்ம எலும்பு, திரவம்னா நம்ம ரத்தம், திடம் திரவம், வாயுனா நம்ம விடக்கூடிய மூச்சு, அக்னின்னா நம்ம உடம்பு சூடு, ஆகாயம்னா நம்ம மூளை. இத்தனையும் ஒன்று போல இயங்குமானால் நமக்கு அதிகமாக நோய் நொடிகள் வாரது குறைஞ்சிரும், வந்தாலும் குணமாயிடும். அந்த தன்மை அதோட மன அமைதியை கொடுக்கும் 5 முகம். ஒரு ருத்ராட்சத்துலேயும் ஒரு பவர் இருக்கிற மாதிரி அந்த ருத்ராட்சத்தை நம்ம பவர் ஏற்றிக்கணும்னா இப்போ முக்கியமான ஒரு ஆஸ்பீஷியஸ் டேல நம்ம வந்து இப்போ பௌர்ணமி, அமாவாசை இந்த மாதிரி நாட்கள் அன்னைக்கு ஒரு சிறப்புகள் இருக்கு இல்லையா? நம்ம சிவன் ஆலயத்துக்கெல்லாம் போகிற மக்கள் இருக்காங்க. ருத்ராட்சத்தை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி டேர்மில் சொல்லணும்னா அதுக்கு பவர் ஏற்றுறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம்? பவர் ஏற்றுறதுக்குன்னு ஒரு தனி இது இல்லை. இப்போ ருத்ராட்சம் இங்கே இருக்குது அப்படின்னா இதை பல பேர் தொட்டிருப்பாங்க. நல்ல மனிதர்களும் உண்டு, கெட்ட சிந்தனை உள்ள மனிதர்களும் உண்டு. அவங்களுடைய ரேஸ் இதாக இருக்குமேங்கிறதுக்காக வந்து அதை வாங்கின உடனே மாலை கட்டுறீங்களோ தனியாக போடுறீங்களோ எதாவது போட்டுவிட்டு பசு கோமியம் இருக்கு இல்லையா, அதில் டிப் பண்ணி காய வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலும் தப்பு இல்லை, ஒரு நாள் ஊற வச்சாலும் தப்பு இல்லை. வச்சுட்டு காய வச்சிடணும். நல்லா காய விட்டு பசு நெய்யை கையில் தடவிக்கிட்டு அதுக்கு மேலே நல்லா தடவிடணும். பசு நெய் அதுக்கு எனர்ஜி கொடுக்கும். அதோட அந்த ஒரு ரப்பாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி கலர்லாம் இருக்கக்கூடிய ஒரே ஷைனிங் கலராக மாறும். அந்த தன்மை ஒன்று. அதை வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க
அதில் 2 மாதத்துக்கு ஒருக்க அந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு வச்சு போட்டுக்கிறது நல்லது. இதை தாண்டி ருத்ராட்சத்தை வந்து நிறைய பேர் கருங்காலியோட கலந்து போடுற மாலைகள்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கலந்து போடுறதுனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா? பிரச்சனை எதுக்குமே வராது, நன்மை தான் வரும். ருத்தாஜம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கொடுக்கக்கூடியது. நெகட்டிவில் பூரா எடுத்து குலதெய்வத்தினுடைய அருளை கொடுக்கக்கூடியது கருங்காலி. அதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் கோபுரங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா அந்த கோபுரத்தையும் மேலே ஒரு கலசம் வச்சுருப்பாங்க. அந்த கலசத்தையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிக் ஒன்று வைப்பாங்க. அந்த ஸ்டிக்கு வந்து கருங்காலி. அதனால் வந்து அந்த கோயிலில் மற்ற இடத்துலலாம் இடி விழுந்தாலும் சரி இந்த கோபுரம் இருக்க பக்கத்தில் இடி விழாது, கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடி தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு உண்டு இந்த கருங்காலி. அதனால் கருங்காலி குலதெய்வத்துக்கும் உள்ள குலதெய்வத்தோட அருள் கிடைக்கக்கூடியது. ஒவ்வொரு மனிதன்கிட்ட என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கோ அதை படிப்படியாக குறைஞ்சிட்டு வரல அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வரும். அந்த நேரத்தில் அவங்க ருத்தாட்சத்தை போடும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி டெவலப் ஆகிட்டோம். அந்த தன்மைக்காக தான் சேர்த்தும் போடலாம், தனித்தனியாகவும் போடலாம். அது அவங்க விருப்பம். நல்லது தான். இன்னொன்று என்னென்னா நிறைய பேர் இந்த அசைவம் சாப்பிட்றது ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு அசைவம் சாப்பிடலான்னு சொல்கிறாங்க. சில பேர் சாப்பிடக்கூடாதுன்றாங்க. மாதவிடாய் டைமில் ருத்ராட்சம் கழட்டி வைக்கணுன்றாங்க. இல்லை அது பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக என்ன பண்ணணும்? இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் ருத்ராட்சத்துக்கு இருக்கா? அந்த டிசிப்ளின் சொல்லுங்களேன். கொஞ்சம் இருக்குது. எப்படின்னு சொன்னால் இப்போ அந்த ருத்தாஜம் மாலையாக இருந்ததுன்னா கழட்டக்கூடிய வாய்ப்பாக இருந்தால் கழட்டி வச்சுட்டு நீங்கள் போங்க. இல்லை ஒரு இறந்து விட்டு போகிறீங்க, குழந்தை வந்து விட்டு திடீர்னு வழியில் நீங்கள் போட்டு கையில் திடீர்னு போக வேண்டியதை வச்சிங்கன்னா அதை பற்றி கவலைப்படாங்க. வந்த உடனே நான் சொன்ன பாருங்க பசுக்கோமி ஆகி அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு எடுத்துருங்க. ருத்தாட்சத்துக்கு எனர்ஜி ஏற்றுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் வந்து ஒவ்வொரு ருத்தாட்சத்துக்கும் ஒவ்வொரு விதமான மூல மந்திரங்கள். அதை காட்டிலும் எந்த முகமாக இருந்தாலும் ருத்தாட்சத்துக்கு பொது மந்திரம் வந்து ஓம் நமச்சிவாயா. இவங்க ருத்தாட்சம் போட்டுக்கோம்னா உடம்புல கிடக்குது, இந்த கையை அதுக்கு மேலே வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாயா. ஏன்னா இது ரெண்டும் வந்து டச் ஆகும்போது அந்த மின்காந்த சக்தி டெவலப் ஆகுது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை வந்து அதுக்கு எனர்ஜி கொடுக்க ஆரம்பிச்சிது. எந்த முகமாக இருந்தாலும் ஓம் நமச்சிவாயா ஒரு குறைஞ்சது 9 தடவை அல்லது 27 தடவை இல்லைன்னா 54 தடவை இல்லைனா 108 தடவை இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் சொல்ல முடியுமானாலும் சொல்லிக்கலாம். அப்படி சொல்லும்போது அது எனர்ஜி ஏறும்போது அந்த சக்தியை வந்து ஒருத்தர் ருத்தாட்சம் போட்டிருந்தா நான் சொல்லக்கூடியதுகள்லாம் உணரணும்னா 48 நாளையில் அந்த அணிஞ்சவங்களுக்கு அதனுடைய ரூபம் தெரியும். அவங்க போன ஜென்மத்தில் நன்மை செய்திருந்தாங்கன்னா 10 நாளைக்குள்ளேயே தெரியும். ஒருவேளை தீவைகள் நிறைய செய்து இந்த காலத்தில் ஏதோ ஒரு நன்மை செய்து அவர் வந்திருக்கிறதுனால அவருக்கு ருத்தாட்சம் போடலாங்கிற ஒரு சிந்தனை ஆண்டவன் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் இங்கே வராரு. அவருக்கு மேக்சிமம் போனால் 10-15 நாளைகளே தெரிஞ்சிடும். ரொம்ப பாவதோஷங்கள் பண்ணியிருந்தாங்க வச்சுருந்தாங்க, யாரோ சொல்லி அதுக்காக போட்டு பார்ப்போமே அப்படின்னு வந்தாங்க இவங்கன்னா அவங்களுக்கு 48 நாளைக்கு கூட அவங்களுக்கு எல்லா நெகட்டிவ்ஸுமே ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஹா இது போட்ட நமக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு. ரொம்ப தோஷங்கள் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த தோஷத்தை பூரா இதை எடுக்கிறதுக்காக இது பண்ணும்போது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் நம்ம புதுங்கும்போது ஒரு வலி இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா நமக்கு. அப்போ அவங்க சில பேர் பயந்துடுறாங்க. பயந்துட்டு ஐயோ ருத்தாஜம் போட்டதுனால நமக்கு இது வருது அது வருது இது வருதுன்னு கழட்டி தூரப்பூட போட்டுடுறாங்க. அது அவங்களுக்கு ருத்தாஜம் என்னதான் போட்டாலும் ருத்தாஜம் அவங்களால அணியக்கு விதி இல்லைங்கிறத அர்த்தத்தை காட்டு. திருந்தக்கூடிய சன்மம் இருந்தால் பொறுமையாக வந்து 48 நாள் சொல்லியிருக்காரு பொறுமையாக பார்ப்போமே அப்படின்னு இருப்பாங்க. இந்த 2 இவங்களையுமே நான் அடிக்கடி சந்திக்கிறேன். அவங்களுக்கு என்னால் கொண்ட விளக்கத்தையும் சொல்கிறேன். அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகி இங்கே வந்து சொல்லிட்டும் போகிறாங்க. அதே போல் திருப்பியும் வந்து வாங்குறாங்க. அப்புறம் ஒரு ருத்தாஜத்தை வாங்கிட்டு அதுக்கடுத்தாப்பில் இன்னொரு ருத்தாஜம் கொடுங்க இன்னொரு ருத்தாஜம் கொடுங்கட்டு அப்படியே வாங்கிட்டு அந்த மாலைகள் இந்த மாதிரி மாலைகளுக்கு இணைக்கிறதுக்கு வேண்டியதுகளே வாங்க போடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இதை இப்போ நம்ம சிவாம்சத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ருத்ராட்சத்தை வந்து சின்ன சின்ன மாலைகளாகவும் இருக்குது, பெரிய பெரிய ருத்ராட்ச மாலைகளும் இருக்குது. இதை தாண்டி நிறைய ஸ்படிகம் இருக்குது, கருங்காலி இருக்குது, எல்லா விதமான மாலைகளும் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பண்ணுறீங்க நம்ம சிவாம்சத்தில் அப்படின்றது கேள்விப்பட்டேன். பற்றி சொல்லுங்க ஐயா. அதாவது நாம் சொல்கிறது நம்பி எடுக்கலாம் நம்பாது எடுக்கலாம், பல சந்தேகங்களோடு இருப்பாங்க. அவங்க ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி கூப்பனை கொடுப்போம். அந்த கூப்பனை அவங்க எடுக்கும்போது அவங்களுக்கு ஆண்டவன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த இது அவங்களுக்கு வந்து சேரும். அதில் விலை கூடின பொருளும் இருக்கலாம், குறைஞ்ச பொருளும் இருக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்குற தொகைக்கு குறைஞ்ச பொருள் இருக்காது, அதுக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 40,000 50,000 பொருள் கூட அவங்களுக்கு வரலாம். ஆமாம், அது அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் ஆண்டவன் நினைச்சா அதை கொடுக்கணும். அந்த மாதிரி உள்ளதுகளை அவங்க பார்த்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு உண்டு. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அந்த இதை எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கும். ஃப்ரீயாக தரீங்க? ஆமாம். அந்த ஃப்ரீயாக இருக்கிறத அவங்க நம்பரை இது பண்ணி பார்த்துட்டு அந்த நம்பருக்குரிய பொருளை வந்து இந்த மாதிரி போர்டில் எழுதி வச்சிருக்கோம். இதெல்லாம் கோடு. ஓகே. ஆமாம், இந்த கோடு நம்பருக்கு இந்த இதெல்லாம் வந்து காம்போ இந்த 4 வரையில் உள்ளதே. இப்போ அந்த MPC 001 அப்படிங்கிற நம்பர் ஒன்றுன்னா கிரீன் அவஞ்சரின் குவார்ட்ஸ் லிங்கம் ஒன்று, அப்புறம் 7 ஃபேஸ் ருத்தாட்சம் லட்சுமிக்குரிய ருத்தாட்சம் ஒன்று, அது ஒன்று, வலம்புரி சங்கு ஒன்று. இது காம்போவா அப்படியே கொடுத்துருவீங்க? அது அப்படியே கொடுத்துருவோம். அதை போல் இந்த மாதிரி எந்தெந்த காம்போ வருதோ அதுக்கு தகுந்தாப்புல இதுவரையில் உள்ளது காம்போ. ஓகே. இந்த இருக்குல்ல இதுவரையில் உள்ள காம்போ
இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் தனித்தனியாக வரக்கூடியது. இப்போ அந்த நம்பர் வந்து EMC 019 விழுந்தால் உங்களுக்கு ரூபி லிங்கமே கிடைக்குது. ரூபி லிங்கங்கிறது அந்த அங்கே இருக்குது இல்லையா? ஐயா இது வந்து ஆக்சுவலாக ஒரிஜினல் இது. ஆமாய்யா, Original அதனுடைய ruby. சர்டிஃபிகேட் என்ன இருக்குங்க, இதில் செக் பண்ண சர்டிஃபிகேட், இதில் எல்லா டீட்டெயிலும் இருக்குங்க. இதனுடைய வெயிட்டு அது இது எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட்டு. எல்லாரும் இப்போ சர்டிஃபிகேட் போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது வேர்ல்டில் நீங்கள் எங்கே போய் செக் பண்ணீங்கனாலும் இது ஒரிஜினல் தாங்கிறத அவங்க சொல்லக்கூடிய வாய்ப்புக்கு தான் இதை எக்ஸ்ட்ராவாக நாங்கள் போட்டோம். ஸோ ஒரிஜினல் ரூபி லிங்கம் வந்து நீங்கள் அந்த ஸ்க்ராட்ச் கார்டில் அந்த கோடு வந்தால் அவங்களுக்கு வந்து நீங்கள் இதை கொடுத்துருவீங்க அந்த கோடு வந்தால். ஆமாம். அப்போ இதோடைய ஆக்சுவல் ரேட் என்ன ஐயா? இது ஆக்சுவல் ரேட்டு 19,000 ரூபாயிலேருந்து சைஸை பொறுத்து வெயிட்டை பொறுத்து இதெல்லாம் கேரட் வெயிட்டில் வரும். அந்த வெயிட்டுக்கு தகுந்தாப்புல 40,000 50,000 கூட இருக்குது. அதை பூரா வந்து அவங்க வந்து அந்த 2,000 ரூபா கொடுத்துட்டு வாங்கினா போதும். எது விழுதோ அதை 2,000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போகும். இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற இதுக்காக இதை நாங்கள் இது பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதோட கடைசி அது வரையிலும் இது கண்டினியூ ஆகும். இந்த ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆமாம். சிவாம்சத்தில் சார் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி கூப்பன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஏதோ ஒரு கார்டு எடுக்கிறீங்க, அந்த கார்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த கோடு என்ன இருக்கோ அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்குறீங்க. சார் சொல்கிற மாதிரி நம்மளுக்கு ரூபியில் ஒரு லிங்கம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதோடைய ரேட்டு 20,000 இருக்கட்டும் 19,000 இருக்கட்டும், நீங்கள் மினிமம் எந்த ரேட்டில் இருக்கக்கூடிய பொருள் கிடச்சாலும் மினிமம் 2,000 ரூபாய் மட்டும் கட்டிட்டு அந்த பொருளை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாரு. இதுதானே ஐயா? இப்போ சிவலிங்கங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறது நிறைய பேர் வந்து விரும்புறதுல ஒரு அச்சம் இருக்கு. நிஜமாலே சிவலிங்கங்களை வீட்டில் வச்சு வழிபடலாமா? தாராளமாக படலாம். அதாவது வீட்டில் வச்சு வணங்குறதுக்கு நம்ம கையை இப்படி மடித்து இந்த விரல்கள் அப்படி தூக்கிக்கணும். இந்த அளவுக்குள்ளே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் வச்சு தாராளமாக பூஜை பண்ணணும். இதுக்கு மேலே இருக்குமானா பூஜை ரூமாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 தடவை அல்ல 1 தடவை அல்ல 3 தடவை அப்படிங்கிறத கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும். பெருசாக இருந்தால் இந்த இதுக்கு கீழே சைஸாக இருந்தால் உங்களுக்கு எப்போம்லாம் தோணுதோ அப்போம்லாம் நீங்கள் பூஜை பண்ணலாம். பண்ணாது இருந்தீங்கன்னா கூட தப்பு கிடையாது. தப்பு இல்லை. ஆனால் பூஜை அறையில் இது சிஸ்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இவ்வளோ விஷயங்கள் பேசும்போது இப்போ நிறைய பேர் வந்து திருவண்ணாமலைக்கு இந்த கிரிவலம் போகிறது இப்போ அதிகமாகிட்டே வருது. நாளுக்கு நாள் கிரிவலம். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சதால கேட்குறேன். கிரிவலத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. கிரிவலம் வந்து அவரை வந்து பஞ்சபூதங்கள் அக்னிக்குரியவர் திருவண்ணாமலை. அக்னிக்குரியவருக்கனால இருக்கக்கூடிய தோஷங்கள் அத்தனையும் பசுமாக்கக்கூடிய தன்மை உள்ளவர். அது பௌர்ணமி தோறும் வந்து அந்த கிரிவலம் வந்து அந்த மலை இருக்கு பாருங்க, அந்த மலையே வந்து தான் அண்ணாமலைன்னு பேர். அதில் அவர் உச்சியில் இருக்கிற காட்டுறதுக்காகத்தான் அந்த நெருப்பை காட்டுறதுக்காகத்தான் கார்த்திகை மாதம் வந்துன்னா தீபம் ஏற்றுறது மலை உச்சியில் ஏற்றுவாங்க. கவனிச்சிருப்பீங்க என்ன? அப்போ ஊரில் அந்த சுற்றி மலையை சுற்றி 14 கிலோமீட்டருக்கு மலையை சுற்றி வர்றது. 8 திக்கில் 8 விதமான லிங்கங்கள். கிழக்கு வந்து இந்திரலிங்கம்னு சொல்கிறது, தென்கிழக்கு வந்து அக்னிலிங்கம்னு சொல்கிறது, தெற்க வந்து யமலிங்கம்னு சொல்கிறது, தென்மேற்கில் வந்து கன்னிலிங்கம்னு சொல்கிறது, மேற்க வந்து சொல்கிறது வர்ணலிங்கம்னு சொல்கிறது, வடமேற்கு இருக்கிறது வர்ணலிங்கம்னு சொல்கிறது, வாயுலிங்கம்னு சொல்கிறது, வடக்கு திசை வந்து குபேரலிங்கம்னு சொல்கிறது, ஈசானியத்தில் அதாவது தென்கிழக்கில் இருக்கக்கூடியது ஈசானலிங்கம்னு சொல்கிறது. ஆகவே இந்த 8 லிங்கத்துலேயும் அவர் 8 திசையிலையும் இருந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறனாலையும் இவர் அக்னி ரூபத்தில் இருக்கிறனாலையும் நெகட்டிவ்ஸை பூரா எடுத்துட்டு அவர் அந்த என்ன பாவ தோஷங்கள் பண்ணியிருந்தாலும் சரி அட்லீஸ்ட் அவன் லைஃப்பில் ஒரு 3 தடவைலாவது 3 பௌர்ணமிக்கு கிரிவல பாதம் வந்தாங்கன்னா அவனுடைய தோஷங்கள் பூரா நிவர்த்தின்னு சாஸ்திரம் சொல்லுங்கள். திருவண்ணாமலையில் நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் இருக்குது. ருத்ராட்சம், சிவன் இப்படின்ற விஷயங்கள்லாம் எடுக்கும்போது திருவண்ணாமலை வந்து அதுக்குள்ளே இல்லாமல் இல்லை. அதை பற்றி பேசாமலேயும் வர முடியாது. சிவன் தானே ருத்ராட்சம்னாலே சிவபெருமான கூடியது. அதை பற்றி இன்னும் உங்களுக்கு விளக்க சொல்லணுமானா ருத்ராட்சம் பூரா சிவபெருமான கூடியது. இதில் ஒரு முகமும் 16 முகமும் அவருடைய நேரடி கண்ட்ரோலில் இருக்குது. 2 முகத்துக்கு பேர் அர்த்தநாரீஸ்வரான்னு சொல்கிறது. அது வந்து குடும்ப ஒற்றுமையை கொடுக்கும். 3 முகம் வந்து அக்னி பகவானுக்குரியது. இவர்கிட்ட நெகட்டிவ் இருந்தாலோ யாரோ வேண்டாதவங்க அவருக்கு நெகட்டிவ் பண்ணாலோ அந்த நெகட்டிவ் வந்து இவர் வந்து தாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். அக்னி பகவான்லேயே பசுமாக்கிட்டு. 4 முகம் வந்து பிரம்மனுக்குரியது, கிரியேட்டிவிட்டி மைண்டு, அதுவே போய்கிட்டு இருக்கும். ஞாபக சக்தியை நிறைய கொடுக்கும். 5 முகம் ஏற்கனவே சொன்ன உடல் நலத்தை கொடுக்கக்கூடியது, பஞ்சபூதங்களை இருக்கக்கூடியது. 6 முகம் வந்து முருகனுக்குரியது. அவருக்கு 6 முகங்கள் இருக்கு இல்லையா, சண்முகர்னு சொல்லுவோம். அந்த இதை வச்சு அவருக்கு 6 முகம்னு அதை விட்டுரும். அவருடைய இது பொறுப்பில் இருக்கும்போது அந்த ருத்ராட்சம் அணியும் போது நமக்கு வந்து எதிரிகள் என்னென்ன செய்தாலும் சரி அதை முறியடிக்கக்கூடிய தன்மை உண்டு, தைரியம் உண்டு, புத்தி குருமம் உண்டு, வளர்ச்சி உண்டு. 7 முகம் வந்து லட்சுமிக்கு உரியது. ஒரு கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆஃப் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறவங்க போட்டாங்கன்னா கூட இன்னைக்கு 10 ரூபா சம்பாத்தியம் முன்னாடி நாளைக்கு 20 ரூபா சம்பாத்தியம் பண்ணு வரும். குறைஞ்சது சொல்கிறேன். ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னா இன்னைக்கு 1 கோடி ரூபா சம்பாத்தியம் பண்ணுவார். ஒரு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 5 கோடி சம்பாத்தியம் பண்ணுவார். இப்படி ஒரு
கிராஜுவல் டெவலப்மெண்ட்டில் போகக்கூடிய தன்மையை அதோட சனீஸ்வரனை கூடியது. சனி வந்து நம்மளை வந்து அதிக நாள் ஆட்சி செய்யக்கூடியது அவர் தான். அவருக்கு பேரே சனீஸ்வரன் ஈஸ்வரப்பட்டவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு மனுஷனை தெய்வமாக மாற்றக்கூடிய தன்மை உள்ளவர் யாருன்னு கேட்டு செய்வாங்க. சனி தசை வந்துடுச்சு, நான் இந்த கஷ்டப்படுறேன் அந்த கஷ்டப்படுறேன் சொல்லுவாங்களே தவிர இந்த ருட்டாச்சம் போட்டிருக்கும்போது தாங்கக்கூடிய சக்தி அவனுக்கு ஞானத்திலே வந்துடும். சனி தேசம் இப்படி தான் இருக்கும், நம்ம செய்ய வேண்டிய செய்வோம், ஆண்டவன் பாட்டுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியம் நமக்கு உண்டு. அதாவது மனுஷனை தெய்வம் மாற்றக்கூடிய சனீஸ்வரன் அந்த தன்மைக்கு உரியது. 8 முகம் வந்து விநாயகருக்குரியது. 8 திக்குலேருந்து எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி இவர் சண்டை போட மாட்டார். அவருக்கு ஞானகாரகர்னு பேர், யார் விநாயகருக்கு. அதனால் வந்து இவர் பேசுகிற பேச்சு பேசுவார். ஆக இவர்கிட்ட என்ன பேசினாலும் இவர் கூட இணைஞ்சிருக்க முடியாதுன்ட்டு இவருக்கு இடங்கள் கொடுக்காம விளங்கி போவான். நான் இவர் சொல்கிறது எவ்வளோ பெரிய உபயோகம் இருக்குது, நன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கே நண்பராக மாறிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஞானத்தை கொடுக்கும்போது நல்ல ஒரு இதை கொடுக்கும். 9 முகம் வந்து அம்பாளுக்கு ஒரு நவசக்தின்னு சொல்கிறது. நவக்கிரகங்கள் மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு ராசியில் இருக்கும், சந்திரனாக இருந்தால் இன்றைக்கி ஒரு ராசியில் இருப்பார், நாளைக்கு ஒரு ராசியில் இருப்பார், இப்படி ஒவ்வொரு இடமா மாறிட்டு போவார். சூரியன் வந்து ஒரு மாதத்துக்கு ஒருக்க மாறிட்டு போவார். இப்படியே அவங்க வருஷக்கணக்கில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அந்த இதுகளை எல்லாத்தையுமே மாறி போனாலும் சரி ஒரு பேலன்சிங் லைஃப்பில் கொண்டு வரக்கூடிய தன்மையை கொடுக்கும். 9 10 முகம் வந்து மகாவிஷ்ணுக்குரியது. என்றைக்கும் முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தினால வந்து என்றைக்குமே எந்த துன்ப துயரங்கள் வந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இது பண்ணுவோம். ரொம்ப சோதனை கொடுக்குறவன் வந்து அவனை சிரிச்சுக்கிட்டே அவனை என்ன செய்யணுமோ அதையும் செய்திருவோம். வாசு தோஷங்களே எடுக்கும். அது இருக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு திருட்டு பயம் வேண்டாம். 11 முகம் வந்து ஆஞ்சநேயருக்குரியது. பிறருக்கெல்லாம் எதெல்லாம் கஷ்டமாக இருக்கோ அது அந்த 11 முகம் போட்டவங்களுக்கு வெறும் லகுவாக இருக்கும். 12 முகம் ஐயா. 12 முகம் சூரிய பகவானுக்குரியது. அப்போதே சொன்னேன், ஒரு சூரியன் எப்படி உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குதோ அதே போல் அவங்க கம்பெனிக்கு ஒரு இது இருக்குன்னா அந்த பிராண்ட் நேம் வந்து உலகம் பூரா பரவிக்கிட்டு இருக்கும் நல்ல விதமாக. 13 வந்து இந்திரனுக்கும் மன்மதனுக்கும் உரியது. மன்மதனுக்கு உரியதுங்கிறது இது போட்டிருக்கவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சுகமாக இருந்து நல்ல சந்ததி கிடைக்கும். 14 ஐயா. 14 சதாசிவம்னு சொன்னேன், தெய்வமணின்னு சொன்னேன், நெற்றிக்கண் திறக்கக்கூடியதுன்னு சொன்னேன். அந்த நெற்றிக்கண் திறக்கும்போது வந்து இவங்களுக்கு தியானம் பண்ணக்கூடியவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி திட்டமிடக்கூடிய சக்தி, வெற்றிகரமாக முடியக்கூடிய வழிகளையும் அது காட்டி இது பண்ணக்கூடியது. அது நம்மகிட்ட உடம்புல கிடக்கிறதுனால அந்த இத்தனையும் சேர்ந்து வறண்டு இதுக்கு மேலே வந்து கௌரி சங்கர்னு 2 ருட்டாச்சும் ஒன்றோட ஒன்று இணைஞ்சிருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஐயா எடுக்கலாமா? இது இந்த ருட்டாச்சும் கௌரி சங்கருங்கிறது 2 ருட்டாச்சும் ஒன்றோட ஒன்றே இணைஞ்சிருக்கும். கௌரினா பார்வதி, சங்கர்னா சிவபெருமான். ஆமாம். 2 பேரும் இணைஞ்சிருக்கனால அர்த்தநாரீஸ்வரா 2 மூர்த்தியும் சொன்னோம். அது குடும்ப ஒற்றுமை. இது யார்கிட்ட எல்லாம் பழகிறாரோ அத்தனை பேருமே இவருக்கு நண்பர்களாக மாறிடுவாங்க. ஓகே. அந்த மாதிரி உலக ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது அது இந்த ருத்ராட்சம். இதில் ஒரே ஒரு ருத்ராட்சத்தில் மட்டும் துதிக்கை இருக்கும் பாருங்க, சரிங்களா? ஆமாம். இங்கே ஒரு இது விநாயகருடைய துதிக்கை. ஓகே. இதுக்கு பேரே விநாயகர் ருத்ராட்சம்னு பேர். 8 முகமும் விநாயகருக்குரியது. இது துதிக்கையோடு இருக்கனால இது இந்த டாலரில் இங்கே வரும். இது ஃபுல்லாகவே எல்லா விதமான எல்லா முகம் ருத்ராட்சம். இதுக்கு பேர் சித்தமாலைன்னு பேர். இந்த ஜென்மத்தில் சித்தம்னா மனசு, சித்தத்தில் எதெல்லாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் நடத்துறதுக்கு இத்தனை வகையான தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கிடைக்குது. அந்தந்த தெய்வங்களுடைய இது கிடைக்கலாம். அந்தந்த வேலைகள் செய்கிறதுக்கு நமக்கு லகுவாக இருக்குது. அதை பூரா செய்து வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிஸ்னஸை தாண்டி நிறைய பேருக்கு நன்மை வழங்கக்கூடிய வகையில் ஒரிஜினலான விஷயங்களை கொண்டு வந்து மக்கள்கிட்ட வந்து சேர்க்குறீங்க. இது பார்க்கும்போது இதுக்கான பலன்களும் அதுக்கான அறிவியல் சான்றும் நீங்கள் வச்சு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் மக்களுக்கு கொடுக்குறீங்க. உங்களோட சேவை மூலிமா நிறைய பேர் பலன் இருந்திருப்பாங்க. கண்டிப்பாக உங்கள் கூட பேசினதில் நிறைய விஷயங்கள் புதுமையாகவும் இருந்தது, நிறைய ஆற்றலோட விஷயங்களை சொன்னீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி ஐயா.